நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியோட வந்து நீங்க வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். என்ன கான்செப்ட்னா இப்போ நிறைய பிரேக்கப் டைவர்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க அந்த ப்ராப்ளம் சின்ன சின்ன ப்ராப்ளம்ல டைவர்ஸ்ன்னு போயிடுறாங்கல்ல. ஸோ நீங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து அப்பவே உட்காந்து பேசுங்க, எனக்கு இது பிடிக்கல, இது சரி பண்ணிக்கோங்க. ஆப்போசிட்ல இருக்கவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். நம்ம என்ன ப்ராப்ளம் நம்மளுக்கு இன் பிட்வீன் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம் நீங்க அப்பவே பேசி சால்வ் பண்ணிட்டீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஒரு 40-50 வயசுல நம்ம வந்து ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு ரெக்ரெட் பட வேண்டாம். அதுதான் அந்த படத்துல சொல்லியிருக்காங்க. சரி, கண்டிப்பா இந்த இருக்கிற ஜெனரேஷன் இதை பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் நீங்க அப்பவே சால்வ் பண்ணலாம்னு நீங்க யோசிப்பீங்க. சாரி, ஆக்சுவலா ரிலேஷன்ஷிப்னு வந்தா எல்லாருமே யோசிக்காமலே முடிவு எடுத்துட்டே இருக்காங்க. இப்போவும் அப்படியே தான் இருக்காங்க. அப்ப அட்லீஸ்ட் அப்போ வந்து கொஞ்சமாச்சும் ஃபேமிலிக்காக யோசிப்பாங்க. இப்போ யாருமே சின்ன சின்ன விஷயத்துக்கு டக்குன்னு பிரேக்கப் போயிடுறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ண வேண்டாம். உனக்கு பிடிக்கலையா பேசி உட்காந்து எனக்கு இது பிடிக்கல, நீங்க மாத்திக்கங்கன்னு சொல்லி ட்ரை பண்ணலாம். அது பண்ணலனா தான் நிறைய பிரச்சனைகள் வருது. ஹீரோ ஹீரோயின் எல்லாம் டூ பேர் நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே சூப்பர். 2 கப்பல்ஸுமே நல்லா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க 20 வயசுல யோசிக்காது, 40 வயசுல தனியா இருக்கோமே அப்படி ஃபீல் பண்றதுக்கு 20 வயசுல யோசிச்சீங்கன்னா அப்பவே சேர்ந்துடலாம். எந்த ப்ராப்ளம் இல்லாம அப்பவே கப்பல் சேர்ந்துடலாம். இதுக்கப்புறம் கப்பல்ஸ் பார்க்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்க்கலாம், ஃபேமிலியே பார்க்கலாம்.